நம்ம கமிஷனர் இருந்துட்டு, இப்போ கார்த்திக்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வீட்ல விடுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சொல்லி அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீ இந்த வீட்ட விட்டு போனா மட்டும் சரி. என் அண்ணனுக்கு பண்ண துரோகத்திலருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ பண்ணிட்டுருக்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கே போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாரி தான் முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால, நம்ம கமிஷனர் கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே விட்டுட்டு, அடுத்ததா அவங்களோட வேலைய பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி இருந்துட்டு, எதுக்காக கௌதமோட ஆஃபீஸ்க்கு போகணும்? கௌதமோட கேபின எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா தொறக்க சொல்லணும்? அப்படின்ற மாரி பயங்கரமான டவுட் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு இருந்தது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அஞ்சலி வந்து அந்த ஆஃபீஸ்ல இருக்கா இல்லையா? அங்க போயிட்டு பார்த்தா, இந்த அஞ்சலி எதுக்காக இங்க வந்தா? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாமே தெரிய வந்துரும். அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கெளம்பி போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான், இந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த பத்திரத்த பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுருந்ததையும், அதே மாதிரி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது எந்த பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருந்தா இல்லையா? அப்போ இருந்தே நம்ம இலக்கியா கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஃபைல் அதாவது அதில இருக்கிற பேரு, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னதுக்கு அப்புறமா இலக்கியாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்போ கண்டிப்பா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா எஸ்எஸ்கே கிட்ட போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றாங்க. அதே சமயம் இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, இப்போ எஸ்எஸ்கேவோட அதாவது அஞ்சலியோட ஃபோன்ல இருந்து யார்கிட்ட பேசினான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாரி வந்து செக் பண்ண சொல்லும்போது, ரீசென்ட்டா எந்த காலுமே போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோனே, இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அஞ்சலி வந்து இப்போ வேற ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கா. அதாவது வேற ஒரு நம்பர், வேற ஒரு ஃபோன்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி பேசிட்டு இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம கமிஷனர் கிட்ட சொன்னதுக்கப்புறமா, ஆமா இலக்கியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெனச்ச மாரியே நடந்துருச்சு. இப்போ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் அதாவது இன்னைக்கு ஒரு 2, 3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்திருக்கு அப்படின்ற ஒண்ண வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுடுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ இந்த நம்பர ட்ராக் பண்ணா, கண்டிப்பா கௌதம் அதாவது நம்ம கார்த்திக்க கட்டி போட்டு வச்சிருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட சொன்ன உடனே, கமிஷனரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இலக்கியாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த ஃபைல் அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் எஸ்எஸ்கே கிட்ட குடுக்கும்போதும் சரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்திலேயே தான் 2 பேரும் இருக்காங்க. அத பார்த்ததும் இன்னும் பயங்கர அதிர்ச்சி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இந்த அஞ்சலியோட முகத்தரிய வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு எறியுறாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையே இல்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன் அம்மா வீட்லயே போய் இரு. அந்த ரெட்ட குழந்தைங்கள மட்டும் பெத்து குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம இலக்கியா சொல்றாங்க, "அஞ்சலியோட வயித்துல குழந்தையே இல்ல கார்த்திக்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இனிமே தேவையில்ல. உன்ன டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் கிட்ட அதாவது நம்ம கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வந்துட்டு, அஞ்சலிய விரட்டி அடிச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.